மீண்டும் உங்கள் விஎஸ் அந்தோணிராஜ். ஃபாதர் விஎஸ் அந்தோணிராஜ் ஃப்ரம் காமநாயக்கன்பட்டி பசிலிக்கா. லெசன் 2. சப்ஜெக்ட் ஈஸி இங்கிலீஷ். அதாவது நேற்று பாடம் 1 ஆங்கிலம் பேச 2 வார்த்தைகள் போதும். 2 வார்த்தைகள், தெரிந்த 2 வார்த்தைகளை கொண்டு நாம் சொந்தமாக ஆங்கிலம் பேசலாம் என்று சொன்னேன். அந்த 2 வார்த்தைகளில் முதல் வார்த்தை சப்ஜெக்ட் என அழைக்கப்படுகின்ற பெயர் சொல். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஒன்று என்னை நீங்கள் அந்தோன்ராஜ் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவர் என்று சொல்லலாம், அல்லது என்னுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது அவரிடம் நிறைய கோபம் உண்டு என்று சொல்லலாம். இவ்வாறாக ஆள் அல்லது பொருள் அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு பண்பு, அதாவது எதை பற்றி நாம் பேசுகிறோமோ சப்ஜெக்ட் என்று சொல்லுகின்ற பொழுது, சப்ஜெக்ட் என்றால் ஏதோ ஒரு வேலையை செய்கின்ற ஒரு ஆள் அல்லது பொருள் அல்லது ஒரு விலங்கு அல்லது ஏதோ ஒன்று, அதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வெர்பு என்கின்ற 2 காரணிகள் நமக்கு தேவை. ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு இருந்தால் போதும், ஒரு சின்ன வாக்கியம் நம்மளால் சொல்ல முடியும். சின்ன வாக்கியத்தை நீங்கள் சொல்லி பழகிட்டீங்கன்னா அதே மெத்தட், அதே சூத்திரத்தை வச்சு நீங்கள் பெரிய வாக்கியங்கள் அழகாக பேசலாம். இப்பொழுது நாம் சப்ஜெக்டுக்கு உள்ளே போகிறோம். ஒருமை சப்ஜெக்ட். இந்த ஒருமை பன்மையை நான் கொஞ்சம் பிரிப்பேன். எதுக்கு அப்படின்னா தான் நீங்கள் அதற்குரிய வினை சொல்லை கரெக்டாக பயன்படுத்த முடியும். அவன் போகிறார்கள் என்று சொல்ல முடியாது, அவன் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவன் இருக்கிறான், அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேற்றுமைப்படுத்தி பேசுவதற்கு இந்த ஒருமை பன்மை நமக்கு துணை செய்யும். எனவே இந்த ஒருமைகளை கவனியுங்கள். ஹி அவன், ஷீ அவள், இட் அது, திஸ் இது, தேட் அது. இப்போ இதில் இந்த திஸ்ஸும் தேட்டும் சில நேரம் என்ன செய்யும்னா அஜெக்டிவாக வரும். அதாவது திஸ் பாய் அப்படின்னா இந்த பையன், தேட் பென் அப்படின்னா அந்த பேனா. ஸோ இது அல்லது இந்த, அது அல்லது அந்த என்கின்ற 2 அர்த்தங்களை இந்த வார்த்தைகள் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை ஒருமைதான் ஆகும். அடுத்ததாக பன்மை வார்த்தைகள். அதாவது யூ என்றால் நீங்கள், வி என்றால் நாங்கள், தே என்றால் அவர்கள், தீஸ் என்றால் இவைகள், தோஸ் என்றால் அவைகள். இப்போ ஐனா நான், ஒருமை, அதற்குரிய பன்மை வி நாங்கள். யூனா நீ, யூனா நீங்கள், அது ஒருமை, இது பன்மை. ஹீ அவன் அல்லது ஷீ அவள். நிறைய ஹீ இருந்தால், நிறைய அவன்கள் இருந்தால் அவர்கள்னு சொல்லுவோம், அவன்கள்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி அவள்கள்னு சொல்ல மாட்டோம், அவர்கள்னு தான் சொல்லுவோம். அப்போ தே ஆயிரும். இப்போது அந்த திஸ் தட் மாதிரி இந்த தீஸும் தோஸும், தீஸ் பாய்ஸ், அங்கே திஸ் பாய், இங்கே தீஸ் பாய்ஸ், இந்த பையன்கள், தேட் பாய், தோஸ் பாய்ஸ், அந்த தோஸ் பென்ஸ், அந்த பேனாக்கள். இந்த அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன். அதாவது மேலே உள்ள அர்த்தத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ இந்த தீஸும் தோஸும் இந்த இடத்துல அஜெக்டிவாக வருது, சரியா? இப்போ ஒருமையாக இருந்தால், அப்போது ஐயும் யூவும் ஒருமைனா ஏன் மேலே உள்ள லிஸ்ட்டில் அது வரல? ஹீ ஷீட்டு திஸ் தட் தானே வந்திருக்குது. ஏன் தனியாக இது வருது அப்படின்னா, இவைகள் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாகத்தான் செயல்படும். அது ஏன் அப்படின்னா, ஐனா நான், நான்னா எப்போதும் கெத்து தானே. ஸோ எனக்கு பன்மை தான், நான் பெரிய ஆள், நான் ஆட்டாமல் மாதிரி. யூ நீயும் பெரிய ஆள் தான் ஐயா, நீ என் பக்கத்தில் இருக்கல ஏற்றாக்கல, தூரத்தில் இருந்தால் உன்னை நான் அவன் இவன் முட்டாப்பேன்னு திட்டியிருப்பேன். நீ பக்கத்தில் ஏற்றாக்கில் இருக்கனால நீ நீர் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக நான் பேசுகிறேன். அப்போ ஐயுக்கும் பன்மை வினைச்சொல் தான் வரும், யூவுக்கும் பன்மை வினைச்சொல் தான் வரும். அப்போ எந்த வினைச்சொல்லை பயன்படுத்துகிறதோ அதை வைத்து தான் நாம் அதை ஒருமை, பன்மை அல்லது ஒருமை ஆனால் பன்மை என்கின்ற முறையிலே 3 வகைகளாக பிரிக்கின்றோம். இப்போ எல்லா ஆளும் எல்லா பொருளும் தனியே என்றால் ஒருமை. இப்போ ரவி, இப்போ ஆட்களெல்லாம் எடுத்துக்கிடுவோமே, ரவின்னா ஒருமை. அதே போல் ஆல்சோ ராஜ், சுமன், டோனி, கவின், லியோ, கெவின், ஜெரின், இப்படி பெயர்கள் வருகின்ற எல்லாமே ஒருமையாக மாறிவிடும். அப்புறம் இந்த பொருட்கள் வரும்போது ஃபேன், விசிறி, சேர், நாற்காலி, டோர், கதவு, விண்டோ, ஜன்னல், ஸ்டோன், கல்,
என்கின்ற பொருட்கள் அனைத்தும் தனியாக வரும்போது ஒருமையாக மாறிடும். அப்புறம் லவ் அன்பு, ஹேட்ரட் பகைமை, ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு, பீஸ் சமாதானம், அப்புறம் டார்க்னஸ் இருட்டு போன்ற பண்புகள் இதை நம்ம உணரலாம், தொட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருட்களோ ஆட்களோ அல்லது மற்றவைகளோ தனியாக வரும்போது அவையெல்லாம் ஒருமையாக மாறிவிடும். அப்போ ஒருமை வினைச்சொல்லை தான் பயன்படுத்தணும். இப்போ ரவியும் ராஜாவும் அப்படின்னு 2 வார்த்தைகள் வருகின்ற பொழுது அது பன்மையாக மாறிவிடும். இங்கிலீஷில் நம்ம ரவியும் அப்படிங்கிறது பல ரவி அண்ட் ராஜான்னு போடுவோம். இப்போ அதே மாதிரி ஃபேன் சேர் 2 பொருள் இருக்குது. அப்போ இந்த ரூமில் 2 பொருள் இருக்குன்னா ஃபேனும் சேரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபேன் அண்டு சேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குரிய பன்மை வினைச்சொல்லை நம்ம பார்க்கணும். வினைச்சொல் நம்ம இன்னும் போகலை, வினைச்சொல் போக போகிறோம், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் பஸ் ஒருமை, பஸ்ஸஸ்னால் பன்மை. ஸோ 2 வார்த்தைகள் வரும்போது ஒன்று அண்ட் வரும், ராவி அண்ட் ராஜா, அல்லது பென் அப்படின்னா அது கூட எஸ் சேர்த்தா போதும், பென்ஸு. பஸ்ஸு அப்படிங்கிற கேட்டகரியில் இஎஸ் சேர்ப்போம், பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளை, ஒருமை வார்த்தைகளை பன்மைகளை மாற்றுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது நடைமுறையில் நம்ம கற்றுக்கிட்டலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, நீங்கள் கவலையப்படாதீங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன், ஃப்ரீயாக சொல்லித்தரேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதை கேளுங்க. தயவுசெய்து உடனுடனே பயன்படுத்துங்க. நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் இப்போ உங்கள் ரூமில் பார்க்குறீங்கன்னா ஒரு ரேடியோ இருக்குன்னா ரேடியோ இது ஒருமை. சார்ஜர் இது ஒருமை. இப்போ இதில் 2 சிசர் இருக்குது இல்லையா? இது சிசர் கிடையாது, சிசர்ஸ். ஏம்னா இது ஒரு சிசர், இது ஒரு சிசர். சிசர் அண்டு சிசர்ஸ் அப்படின்னு இது பன்மையாக மாறுது. ஆனால் இது நம்ம சிசர்ஸ் ஆர்ன்னு சொல்ல முடியாது, சிசர்ஸ் இஸ் தான் வரும். சரியா? உங்களுக்கு அதுக்குள்ளே டவுட் இருந்ததுன்னா கூகுளில் சிசர்ஸ் ஹவு டு யூஸ் இட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிசர்ஸுங்கிற வார்த்தையை வச்சு நிறைய வாக்கியங்கள் கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த சப்ஜெக்டில் திஸ்னா இது அல்லது இந்தங்கிற வரோம். திஸ் பாய் இந்த பையன், திஸ் கேர்ள் இந்த பிள்ளை, திஸ் பில்டிங் இந்த கட்டிடம், திஸ் மேன் இந்த மனிதன். அதே மாதிரி நீங்கள் தேட் போட்டிங்கன்னா அது அப்படின்னு தனியாக வந்தால் அது வரும். அது இருக்கிறது, அல்லது தேட் பாய் அந்த பையன் இருக்கிறான், தேட் கேர்ள் அந்த பிள்ளை, தேட் பில்டிங், தேட் மேன் அந்த மனிதன், தேட் பஸ் அந்த பஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது அல்லது இந்த, அது அல்லது அந்தங்கிற அர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பன்மையில் பார்க்கும்போது தீஸ் என்றால் இவை, அப்புறம் தீஸ் பஸ்ஸஸ் இந்த பேருந்துகள், இந்த பேருந்துகள் எங்கே செல்கின்றன அந்த மாதிரி வாக்கியத்துக்கு தீஸ் பஸ்ஸஸ் அப்படின்னு வந்துடணும். பஸ்ஸு கிடையாது, பஸ்ஸஸ். தோஸ் போட்டாச்சுன்னா அவை, தோஸ் நீங்கள் சும்மா சிம்பிளாக சொல்லலாம், தோஸ் அவைகள் இருக்கின்றன. சரி, அது என்னது அப்படின்னா தோஸ் ட்ரீஸ் அந்த மரங்கள். அப்புறம் தோஸ் ட்ரீஸ், ட்ரீனா மரம், திஸ் ட்ரீ இது, திஸ் ட்ரீனா இந்த மரம், தோஸ் ட்ரீஸ்னால் அந்த மரங்கள், தீஸ் ட்ரீஸ்னால் இந்த மரங்கள். அதாவது திஸ் ட்ரீனா இந்த மரம், தீஸ் ட்ரீஸ் அது எஸ் ஜகன் பன்மையாயிரும், இந்த மரங்கள். அப்புறம் தேட் ட்ரீ அந்த மரம், தோஸ் ட்ரீஸ் அந்த மரங்கள் அப்படின்னு ஆயிரும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு திஸ் பாய் தேட் டோர் இந்த பையன் அந்த கதவு, தீஸ் கேர்ள்ஸ் தீஸ் பென்ஸ் இந்த மாணவி இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த பேனாக்கள், தோஸ் கேர்ள்ஸ் தோஸ் பென்ஸ் அந்த பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் அல்லது அந்த பேனாக்கள் இல்லையா? இப்படி நீங்கள் தீஸ் அல்லது தோஸ் போட்டு எனிதிங் போட்டால், எனிதிங்னா நீங்கள் எந்த வார்த்தையை போட்டாலும் சரி பன்மையான வார்த்தையை போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரலாக மாறிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டிய வார்த்தைகள், இவ்வளவுதான். அதாவது ஈஸி இங்கிலீஷ் 2ஆம் பாகம், அப்புறம் சப்ஜெக்டை பற்றி படிக்கிறோம். லெசன் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம என்ன செய்கிறோம்னா முதல் பாடம் ஆங்கிலம் பஸ்ஸை 2 வார்த்தை வேணும். 2 வார்த்தை இருந்தால் போதும் எனக்கு, 2 வார்த்தையாக நான் எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். சரி, அந்த 2 வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னா சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுங்கிற வார்த்தையை புரியணும் எனக்கு இல்லையா? அது ஒருமையாக இருக்குதா பன்மையாக இருக்குதா,
ஏன்னா அதுக்குரிய நான் வினைச்சொல்லை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒருமை பன்மைகளை ஏறக்குறைய லிஸ்ட்டு போட்டேன். இதை தாண்டி நீங்கள் வந்து தனியாக ஒரு வார்த்தை எடுக்க முடியாது. அப்படி எடுத்திங்கன்னா இதை வச்சு தான் வரும். சில வார்த்தை இப்போ உதாரணத்துக்கு எனிதிங், எவ்ரிதிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதை நம்ம வந்து நடைமுறையில் பிந்தி போக போக படிச்சுக்கிடலாம். இப்போதைக்கு இவ்வளோ வார்த்தைகள் போதும். இதை வச்சு நான் உங்களுக்கு சூப்பராக இங்கிலீஷ் சொல்லித்தரேன். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருங்க. உங்களுக்காக விஎஸ் சந்தோன்ராஜ்வரம் காமநாயக்கம்பட்டி பசிலிக்கா. நான் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படித்தேன். நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து நீங்கள் லட்ச லட்சமாக செலவழித்து அந்த பணத்தையும் வீணாக்கி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி டென்ஷன் ப்ரெஷரில் உங்களுடைய வாழ்க்கையை கழித்து வாழ முடியாமல் சாக முடியாமல் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ப்பா, இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்கலை ஆனால் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு கெத்தாக சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். 3ஆம் பாடத்தில் சந்திப்போம்.